வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் என்னென்னா, இந்த மது மற்றும் போதை பழக்கத்தினால் இன்றைக்கி பல்வேறு நபர்கள், அதாவது சிறு வயது முதல் கொண்டு முதியோர் வரை எல்லோருமே இன்றைக்கி இந்த மதுவாலையும் போதையாலையும் இன்றைக்கி மாட்டிக்கொண்டிருக்கிற இந்த சமூகம் ஒரு காலத்தில் சோஷியலாக இருந்தது, இன்றைக்கி கம்பல்ஷனாக மாறிடுச்சு. என்னால் அதை அடித்தா தான் வாழ முடியும், அது இருந்தால் தான் என்னால் தூங்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம் சமூகம் இன்றைக்கி தள்ளப்பட்டது. அப்போ இதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும், இதை விடணும்னு சில பேர் நினைக்கிறவங்களும் உண்டு. இல்லை நம்மளே இதில் நல்லா பெரிய ஆளாக ஆகணுன்றதும் உண்டு. அப்படியே குடித்து ட்ரக்ஸை யூஸ் பண்ணி செத்து போயிடலாம், வாழ்க்கையில் எனக்கு எதுவும் இல்லைன்றவங்க சொல்கிறவங்களும் உண்டு. எதுக்காக இது சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வெளியிலேருந்து இதை விடணுன்று எவ்வளோ பேர் ட்ரை பண்ணலாம், இல்லை நிறைய குடும்பங்கள் இதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குன்றதே பல பேருக்கு தெரியாது. அப்போ நம்ம இதை என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இதுக்கு உண்டான சென்டர்ஸ், அதாவது மது மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கான சிகிச்சை மையம் இந்த ஜீவன் கேர் சென்டர் நடத்துது. ஆல் ஓவர் தமிழ்நாடு, நீங்கள் எங்கே இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. நம்ம முதல்ல ஏன் சொல்கிறோன்னா, இப்போ இதிலிருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி மையங்களில் நம்ம நாடினால் மட்டும்தான் இதிலிருந்து ஒரு விடிவு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அவர் நல்லா இருக்கணும். எங்கள் அப்பா குடிக்கிறாரு, என் தம்பி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறான், எங்கள் அண்ணன் போதை யூஸ் பண்ணுறாரு, என்னோடய பையன் இந்த மாதிரி குடிச்சிட்ருக்கான் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க என்ன தவறு செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாயிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா நல்லாயிடுவாங்க, அவங்களுக்கு கடன் நிறைய இருக்குது அதனால தான் இப்படி இருக்காங்க, அதை சரி செஞ்சுட்டா நல்லாயிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். குடிப்பவரும் போதை எடுப்பவரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, காதலி சரியில்லை, வேலை சரியில்லை, சொந்தக்காரன் சரியில்லை, அண்ணன் தம்பி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, நான் சரியில்லை அப்படின்றது அவங்களுக்கு புரியல. இதை நம்ம புரிய வைக்கணும். அப்போ அவருக்கு வெளியில் இருக்கும்போது புரியாது. இதனால் அவருக்கு நிறைய விஷயங்கள் அவர் தவறாக தான் செஞ்சிட்ருப்பார். எல்லாமே அவர் பார்வைக்கு தவறாக தான் தெரியும். குடிப்பவர்களும் போதை எடுப்பவர்கள் மட்டும்தான் அவருக்கு நல்லவங்களாக தெரியும். அப்போ நம்ம இதிலிருந்து அவங்கள வெளியில் கொண்டு வர்றது மிக மிக கடினமான ஒரு விஷயம் வெளியில் இருந்து. அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சிகிச்சை மையங்களை நாடினால்தான் நமக்கு இதிலிருந்து விடிவு வரும். ஏன்னா அவங்க வெளியில் இருக்கும்போது நீங்களே எவ்வளோ நாள் சொல்லியிருக்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கேட்டதுக்கு நான் நாளையிலேருந்து விட்டுடுறேன், தீபாவளியிலேருந்து விட்டுடுறேன், கல்யாண நாள்லேருந்து விட்டுடுறேன், பொங்கல்லேருந்து விட்டுடுறேன், புது வருஷத்துலேருந்து விட்டுடுறேன், மாலை போட்டால் விட்டுடுறேன், நாளைக்கு வேலை கிடைக்க போது அதிலேருந்து விட்டுடுறேன், இனிமேல் குடிக்க மாட்டேன். அவங்க எல்லா நாளுமே குடிப்பாங்க. இன்றைக்கி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் குடிச்சிக்கிறேன்னுவாங்க. அன்றைக்கி மட்டும் தான் குடிக்கிற ஒரு மாதிரி. அது மேலே பொண்டாட்டி மேலே சத்தியம், அம்மா மேலே சத்தியம், புள்ள மேலே சத்தியம், தாத்தா மேலே சத்தியம், பாட்டி மேலே சத்தியம், வேலை தொழில் மேலே சத்தியம், கடவுள் மேலே சத்தியம், எல்லார் மேலே சத்தியம் போடுவாங்க. ஆனால் அவங்களால விட முடியாது. ஸோ இது ஒரு நோய். முதல்ல இந்த குடி போதை என்பது ஒரு நோய். அவங்க வேணும்னே செய்யலை. குடிகாரரோ போதை அடிக்கிறவரோ அவர் தெரிஞ்சு செய்பவர் அல்ல. அவர் ஒரு நோயாளி, மனநோயாளியாக ஆகுறாங்க. அதாவது முதல் குடி நோய் அதுக்கப்புறம் மனநோயாக மாறி அவர்களுக்கு என்ன செய்யணுன்றது தெரியல. அப்போது அவர்கள் பண்ணுறது எதுவுமே அவர் காலையில் கேட்டால் சினிமாவில் கூட சொல்லுவாங்க, அந்த மாதிரி டைலாக் தான். நேற்று நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல அப்படின்னும் போது அவர்களை மாற்றுறதுக்கு ஒரு மருத்துவமனை நாடினால்தான் எந்த ஒரு யூஸுமே இல்லை. அதாவது மறுவாழ்வு மையங்களை நாடினால்தான் உண்டு. நல்ல மறுவாழ்வு மையங்களை
தேர்ந்தெடுத்து விசாரித்து சேர்த்திங்கன்னா இதுக்கு பலன் உண்டு. அதாவது கொஞ்ச நாள் அவரை விட்டு நம்ம பிரிஞ்சு இருக்கணும். அந்த சூழல் குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை நீங்கள் நம்பணும். உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. அதாவது ஒரு விஷயம் இருக்குது, டெம்பரவரி பெயின் ஃபார் பர்மனன்ட் கெயின். வலிகள் இருக்கும், பையனை விட்டு இருக்க முடியாது. சில பேர் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கலாம், சில பேர் நடுத்தரமாக இருக்கலாம், சில பேர் லாஸ்ட் ஸ்டேஜாக இருக்கலாம். எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் அதிலேருந்து மீட்டு கொண்டு வந்து உங்கள் குடும்பத்தோடு அவர் நல்லா இருக்கணும், அவர் ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும், அவர் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் அவர் சரியான பிறகு தான் நீங்கள் பண்ண முடியும். அப்போது இன்றைக்கி நம்ம இந்த சூழலில் இருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி மறுவாழ்வு மையங்களை தேர்ந்தெடுப்பது நல்ல ஒரு விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுக்குள்ள நிறைய குணக்கோளாறுகள், நிறைய கெட்ட சிந்தனைகள், தீய எண்ணங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்துடும். அப்போ இதிலிருந்து அவங்கள வெளியில் கொண்டு வர்றதுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்கள் தான் அவங்கள அதுக்கு முயற்சி பண்ணணும். அவங்கக்கிட்ட சொன்னாலாம் யாரும் வரமாட்டாங்க, எங்ககிட்ட சொன்னால் நாங்கள் வருவோம். இது தமிழ்நாடு முழுவதும் இந்த சேவைகள் இருக்குது. மீதியை நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ. ஜீவன் கேர் சென்டர்.